இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மார்ச் மாதம் 24ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஸ்வீடன் நாட்டினுடைய கேத்ரின் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக மாதத்தினுடைய 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய வணக்க நாள். அன்பு மிக்கவர்களே, சலீசி இல்லங்களில் ஜபமாலையும் தேர்பவனியும் திருப்பலியும் நடைபெறும். மிக சிறப்பான விதத்தில் நோயாளிகளுக்கும் ஜெபிக்கப்படும். உங்களுக்காக ஜெபிக்க வாக்களிக்கிறேன். இந்த அருமையான நாளில் சகாய அன்னையிடத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களில் அமைதி நிலவவும் நோயாளிகள் குணம் பெறவும் சிறப்பான விதத்தில் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மத்திய கிழக்கு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கின்றன. தொடர்ந்து 20 நாட்களாக நான் உங்களை ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதனுடைய ஒரு பலனாக, ஜெபத்தினுடைய ஒரு ஆசீர்வாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் உலகம் எங்கிலிருந்தும் இப்பொழுது மெதுவாக வர தொடங்கி இருக்கிறது. கூடிய விரைவில் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி நிலவ வேண்டும், அந்த இடங்களில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு ஸ்வீடன் தேசத்தினுடைய புனித கேத்ரின் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னேன். இந்த புனித கேத்ரின் அரச குடும்பத்தில் பிறக்கிறார். மிக இளைய வயதிலேயே அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள், 14 வயதுல. இருந்தாலும் திருமணத்துல இல்லற வாழ்க்கையை அவர் துறந்து விட்டு ஒரு துறவியை போல தன்னுடைய தாயோடு சேர்ந்து புனித தலங்களுக்கு சென்று வருவது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது என்று புனிதமான ஒரு துறவற வாழ்வைத்தான் வாழ்ந்தார் என்று இவர் சொல்ல வேண்டும். சிறிது காலத்துல இவருடைய தந்தையும் மற்றும் கணவரும் அடுத்தடுத்து இறந்து விடவே இவரும் இவருடைய தாய் புனித பிரிஜித் அம்மாவும் புனித நாடுகளுக்கு பயணம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து திரும்பி வருகிற வேளையில தன்னுடைய தாயையும் இழந்து விடுகிறார். இறந்த உடலோடு ஸ்வீடன் தேசத்திற்கு தாயை நல்லடக்கம் செய்துவிட்டு தன்னுடைய வாழ்வையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி தன்னிடமிருந்த சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு விற்று கொடுத்து விட்டு மிக புனிதமான ஒரு துறவற வாழ்வை வாழ்ந்தார் இந்த புனித கேத்ரின் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அரசியாக இருந்தாலும் இயேசுவின் மீது கொண்ட அன்பினாலும் தாழ்ச்சியான உள்ளத்தினாலும் அவர் புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்து இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தினுடைய செல்வங்களை பற்றி கொண்டு இராமல் அவைகள் நமக்கு மீட்பை தரும் என்று எண்ணாமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்குமான ஒரு வாக்குவாதம் நிகழ்கிறது. தான் அருகில் இருந்தும் தன்னை உணர்ந்து கொள்ளாத அவர்களை பார்த்து தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் பாவத்தில் சாவீர்கள் என்கிற ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாவத்தில் சாதல், இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்ட உடனேயே நமக்கு கொஞ்சம் அச்சம் ஏற்படலாம். நம்ம பாவம் செய்வதால் நம்ம சாவோமா, அல்லது எந்த பாவம் நம்மை சாவுக்கு உள்ளாக்கும், அல்லது எல்லா பாவத்திற்கும் மரணம்தான் தண்டனையா அப்படிங்கிற ஒரு அச்சமான ஒரு இறையியலை அல்லது அச்சமான ஆன்மீக படிப்பினையை இன்றைக்கு பல பிரிவினை சமூகங்களில் கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பாவத்தில் சாவீர்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி என்று நம்மை அச்சப்படுத்துகிற, கலக்கமுறை செய்கிற ஒரு சில இறை வார்த்தைகளை நம்ம கேட்க நேரிடும். அன்புமிக்கவர்கள், இயேசு என்னத்தான் சொல்ல வருகிறார்? நீங்கள் பாவத்தில் சாவீர்கள் என்றால் அவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? இன்றைக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுனுடைய பிரசன்னத்தை கண்டிருந்தும் அவர் செய்த அரும் அடையாளங்களை பார்த்திருந்தும் அவரில் நம்பிக்கை கொள்ளாமல் அவர்கள் தங்களுடைய சுய முடிவால் ஆண்டவரை விட்டு பிரிந்து இருப்பதற்கு எடுக்கிற முடிவு தான் இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வையில பாவம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் செப்பரேஷன் ஃப்ரம் காட் இஸ் சின் அப்படி என்று சொல்வார்கள். ஆண்டவரை விட்டு, கடவுளுடைய திரு பிரசன்னத்தை விட்டு வெளியே இருப்பது தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய சுய முடிவால் இன்றைக்கு உணராமல் இருப்பது, உணர மறுப்பது தான் பாவம் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை உயர்த்திய பிறகு இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அப்படி என்று சொல்வதன் மூலமாக, உயிர்ப்பின் மூலமாக ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் நமக்கு மறுபடியும் உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் திருமுழுக்கின் வாயிலாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக, சுவிகார பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாம் திருவருட்சாதனங்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை உடனிருந்து பாதுகாப்பதை உணர்கிறோமா? ஆண்டவருடைய உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்கிறோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களை உணர்ந்து வாழ்கிறோமா என்று ஆன்ம பரிசோதனை செய்வதற்காகத்தான் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நீங்கள் பாவத்தில் சாவீர்கள் என்கிற வார்த்தைகளை கண்டு அச்சமுறாமல்
ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய அருகில் இருக்கிறது. அதை நாம் உணர முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நேரத்துல நாம் ஆண்டவருடைய ஒளியில நடப்போம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுரை எடுத்து தருகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, அச்சமுறாமல் இந்த தவக்காலத்துல உயிர்ப்பின் பெருமகிழ்வை கொண்டாட காத்திருக்கிற நாம் ஒவ்வொரு வருட்சாதனத்தின் வழியாக இழந்த நம்முடைய தகுதியை மறுபடியும் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இந்த மண்ணுலகில நிலை வாழ்வை நோக்கி வீறு நடை போட்டிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.